வாழ்க்கை சந்தோஷமா வாழுங்க. எதுக்காக இது சொல்றேன்? 12 கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று அயன சயனஸ்தானம் என்று பொருள். அந்த அயன சயனஸ்தானத்துக்குரிய நீச்சம் பெறுவதால் என்ன ஆகும்னா 6ஆம் இடமாகப்பட்ட ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். முதல் தரமாக இருக்க போகிறது. உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் வேலை செய்கிற பக்கம் இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருந்தேன், ஒரு அங்கீகாரமே இல்லை. நான் செய்கிற வேலைக்கு வேற ஒருத்தங்க பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ நான் செய்கிற வேலைக்கு எனக்கு தாங்க கிடைக்கிது அப்படின்னு அப்படிருக்கோம். அந்த மாதிரி உங்கள் செய்யும் வேலைக்கு உங்களுக்கே அங்கீகாரம் கிடைக்கும். இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்தார். 8ஆம் இடத்தையும் பார்க்குற 6 எப்படி போகும்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஒரு 6 மாசத்துல, ஒரு 12 மாசத்துல இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு. நீங்க ரிஷபராசி என்பர்கள் என்னத ஒரு மனதுல ஒரு கவனமா வச்சிருக்கணும். இன்னைக்குமே கோவப்படாதவங்க இன்னைக்குதான் கோவப்படுவாங்க. இது ஏற்கனவே எங்களுக்கு நடந்துருச்சு மேடம். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடருகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு விசுவாசுக வருடம் எப்படி இருக்க போகிறது? உண்மையிலேயே நிறைய பேர் உலக நாடுகள்லேருந்து ஃபோன் பண்ணுறீங்க. குருஜி, நான் உங்களுக்கு நாங்கள் ராசி பலன் பார்க்குறோமோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் ஆகிட்டோம். நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. இப்போ நிறைய தன்னம்பிக்கை ஊற்ற பதிவாக இருக்குது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தன்னம்பிக்கையாகத்தான் நாம் வாழ வேண்டும். நமது வாழ்க்கையிலே கிரகங்கள் நமக்கு தன்னம்பிக்கையை தருவதற்காகவும் வாழ்வை வடிவமைப்பதற்காகவும் மட்டும்தான் இருக்கிறது. எந்த கிரகமும் நம்மை அழிப்பதற்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் நம்ம ஸ்கூலில் ஒரு 5 வாத்தியார் உங்களுக்கு இருக்காங்க. ஒவ்வொரு மாஸ்டர் ஒருத்தர் கணக்கு மாஸ்டர், ஒருத்தர் சயின்ஸ் மாஸ்டர், இவங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரதான் இருக்காங்களே தவிர உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இல்லை. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரை பற்றி ஒரு உருவகங்கள் வச்சுருக்கோம். இவர் அப்படி, இவர் இப்படி, இவர் கெடுத்துருவார், இவர் கொடுத்துருவார். இங்கே பாருங்கள், யாரும் கெடுக்க மாட்டார், யாரும் கொடுக்க மாட்டார். நம்ம பண்ணுற புண்ணிய பலாபலன்கள் தான். இப்போ தமிழ் புத்தாண்டு வருகின்ற இந்த நேரத்தில் சனி பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 2ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 2ங்கிற தனஸ்தானம். தனஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரும் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகிறார். பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அணிந்தவனே. என்ன ஆகுன்னா, குரு பகவான் மங்களங்களை தருகிறார், பொன்னை தருகிறார். நிறைய தங்கம் சேர்த்துவீங்க. நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் மிகுந்த சிறப்பாக இருக்கும் போது நிறைய ராசிகளில் பெஸ்ட்டான ராசி இந்த வருடம் ரிஷபராசியாக இருக்கும் போது இதில் எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எப்படி உங்களை வளர்த்துக்கொள்ளணும், திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், பிஸ்னஸ், சொத்து சுகம் சேர்க்கக்கூடிய காலகட்டம் என்னென்ன, அதெல்லாம் தெளிவாக பார்த்துருவோம். ரைட், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல இந்த ரிஷபராசி பொதுவாக எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிங்க. இந்த வருடம் எல்லா இடத்துலும் முதல் தரமாக இருக்க போகிறது. உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் விலகியிருக்கார். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான், அதுவும் மிகுந்த யோகத்தை கொடுக்கும்போது 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இது ஒரு ஆவரேஜ். அப்போ இந்த 3 கலவையாக இருந்து கொடுக்கக்கூடிய பலன்கள். முதல்ல இந்த இருக்கிறது பண யோகம் உண்டு. பணம் தனம் யோகம் இருக்குது. இப்போ கையில் பணம் வருகிற காலகட்டம், கையில் காசு தான் தங்கும். அதாவது தண்ணி இறஞ்ச மாதிரி வீணாக பாருங்க, அப்படி வீணாயிட்டு இருந்தது. இப்போ பணம் சேருகிற யோகம் வந்தாச்சு. கையில் காசு தங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, வாக்குப்பளிதம் உண்டு. நீங்கள் பேசுகிறது, உங்கள் பேச்சுக்கள் குடும்பத்தில் ஈடுபட போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். ரைட். குறிப்பாக உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன், வேலையில் ஒரு முன்னேற்றம், அது வளர்ச்சி அடைய போகிறது. வேலை செய்கிற பக்கம் இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருந்தேன், ஒரு அங்கீகாரமே இல்லை. நான் செய்கிற வேலைக்கு வேற ஒருத்தங்க பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ நான் செய்கிற வேலைக்கு எனக்கு தாங்க கிடைக்கிது அப்படின்னு அப்படிருக்கோம். அந்த மாதிரி உங்கள் செய்யும் வேலைக்கு உங்களுக்கே அங்கீகாரம் கிடைக்க போகிறது. ஒரு வளர்ச்சியான கால சூழ்நிலை வந்தாச்சு. மேலும் சிறப்பாக என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த இடத்துல சம்பள உயர்வு மட்டும் இல்லை, டெசிக்னேஷன், அதாவது ஒரு இதே உயர்ந்துடும். அப்போ உங்களுக்கு ஃபுல் வைஸ் சூப்பராக இருக்கும். எக்கனாமிக்கல் சூப்பர். இப்போ குறிப்பாக இந்த வேலையில் ஒரு சிலர் கேட்பாங்க, சார் வெளிநாடு வெளியூர் பொதுவாக நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இருக்கிற பக்கமே நல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் அதை பார்த்து. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டாகப்பட்ட இந்த விஸ்வாச வருடம் மிக அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்க கடந்த வருடத்துல இழந்த இழப்புகள் ஏராளம், கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகமான அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாம் பட்டிருப்பீங்க. உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையே இல்லாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமா இருந்திருக்கும். சின்ன யதார்த்தமான ஒரு பேச்சுவார்த்தை அடிதடி அளவுக்கு
அளவுக்கு போயிருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தேவையில்லாத அவமானங்களை எந்த இடத்துல இருந்தாலும், வெளிநாட்டுல இருந்தாலும், இந்தியால இருந்தாலும், எங்க இருந்தாலும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு வருடமாக இருந்தது. இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு குரு பகவான் புத்தாண்டு ஆரம்பிச்ச ஒரு மாதத்திலேயே பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி. இந்த அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுதான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், அவமானங்கள், கடன் தொந்தரவுகள். யாருமே கடனே வாங்க மாட்டாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் கடன் வாங்குறதுக்கே யோசிப்பாங்க. தேவையில்லாம நீங்க மனசை போட்டு டிப்ரெஷன் பண்ணிக்காதீங்க. இருக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, 12 கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று நீச்சமடைகிறார். 12ங்கிறது அயன சயனஸ்தானம் என்று பொருள். அந்த அயன சயனஸ்தானத்துக்குரிய நீச்சம் பெறுவதால் என்ன ஆகும்னா தூக்கமே இருக்காது, டிப்ரெஷனாகவே இருப்பீங்க. சார், உலகத்தில் மிகப்பெரிய வியாதி தூக்கமின்மை. தூக்கமின்மை யாருக்கு இருக்கோ அவர்கள் தூக்கமின்மை யாருக்கு இருக்கோ அவர்கள் வாழ்வில் ஜெயிப்பது மிகவும் கடினம். என்ன காரணம் அப்படின்னா, தூக்கமின்மை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான உத்வேகத்தை குறைச்சிரும், உங்களுக்கான தன்னம்பிக்கையை குறைச்சிரும், எல்லாத்தையும் குறைச்சிரும் தூக்கமின்மைங்கிறது. ஸோ 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்த, புதனோடு சேர்ந்த, ராகுவோடு சேர்ந்த உச்சம் பெற்ற சுக்கிரன், ராசிநாதன் உச்சம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த 4 மாதம் கூட உங்களுக்கு இந்த ஏப்ரல்லேருந்து சுக்கிர பகவான் மீனத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார். ராசிநாதனே உச்சம் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன கவலை வேணும்? ஒரு சார்பட்டா பரம்பரை வர மாதிரி தான். கபிலா, நீ யாருக்காக ஆடணும்னு நினைக்கிற? உன்னை வேணான்னு சொன்னானே அந்த ரங்கவாத்தியாருக்காகவா? இல்லை. உன்னையே நம்பி இருக்கிற உன் மனைவிக்காகவா? இல்லை. நீ ஜெயிப்பன் நம்பர் இந்த மக்களுக்காகவா? இல்லை. அப்புறம் நீ யாருக்காக ஆடணும்னு நினைக்கிற? எனக்காக. நான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிமா. அதுதான் முக்கியம். ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது நீங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சி விளையாட போகிறீங்க. இது வரைக்கும் ஜெயிச்சதெல்லாம் வேற, இது வரைக்கும் ஆடினதெல்லாம் வேற. இப்போ எதுக்கு தெரியுமா ஆடுறீங்க? இந்த ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். மாணவர்களுக்கு நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா, சார் வெளிநாடு போய் படிக்கிறது, வேற ஒரு இடத்துல போய் படிக்கலாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு மாணவர்களுக்கு வெளிநாடு, வெளியூர் சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. அப்போ குடும்ப ரீதியாக லோன் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் ஃபாரின் போகிறதுக்கு எழுதி லோன் அப்ளை பண்ணி கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்க அம்சம் உண்டு. அந்த லோனை வாங்கிட்டு நீங்கள் போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு சில காலம் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். இந்த 3 பயிற்சிகள் சும்மாவாக விடப்போகுது. ரைட். இப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்தார். 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஐயும் பார்க்குறார். யாருக்காவது பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக ரீதியான பிரச்சனைகள் தான் சால்வ் பண்ணுறார். ஏதாவது வம்பு வழக்குகள், தொந்தரவுகள்ன்றதால சால்வ் பண்ணி கொடுக்குறார். ஏன்னா அவர் சொல்லுவாங்க, சார் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் தான் வரும். ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் கேட்குறார், சார் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, என்ன ஆகும்னா ஒன்று கேஸ் காம்ப்ரமைஸ் ஆகிரும், இல்லை சாட்சி சொல்ல ஆள் வர மாட்டாங்க, அது ஜட்ஜு மாதிரி இன்னும் இழுத்துக்கிட்டு போய் உங்களுக்கு சாதகம் முடிஞ்சிடும். அப்போ வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட இதில் உங்களுக்கு வெற்றி வகை வாய்ப்பு உண்டு. அப்போ அதில் ரொம்ப டெவலப் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, பிஸ்னஸ் பார்ப்போம். பொதுவாக இந்த ராசிக்கு 9, 10 11 சனி பகவான், 10ஆம் அதிபதி 10 11 தர்ம கர்மாதிபதி பெற்றவர் 11 இருக்கார். பிஸ்னஸில் எக்ஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும், லாபம் இருக்கும். ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, வேலையாட்களுக்கு நானே செஞ்சேன், நானே பண்ணேன், எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் செய்த வேலைக்கு பலன் அனுபவிக்க போகிறீங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய வளர்ச்சிகள் வருகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. நிறையபடி எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். இந்த நேரத்தில் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிற மைண்ட் என்ன தோணுன்னா, சார் வீட்டில் ரைட்டாக ஆரம்பித்து அப்படியே ஆன்லைன் மூலம் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் வர தோணும். இப்போ வீடு ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வரும். ரைட். ஒன்று கவனமாக இருக்க வேண்டியது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்க அஸ்ட்ராலஜி ஒப்பீனியன் பண்ணிக்கிறது பெட்டர். ரிஷபராசிக்காரங்க. இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்தீங்கன்னா மற்ற வளர்ச்சியை கொடுக்குறார். குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு பார்க்கணும். அது ஒரு பாயிண்ட் மட்டும்தான். ரைட். இதே சினிமா துறையில் இருக்கான்னு வச்சுங்களேன், சினிமா அரசியல் சம்மந்தப்பட்ட அதுவும் பார்ப்போம். சினிமா துறையில் இருக்காங்க பொதுவாக அந்த பீரியாடிக் சம்மந்தப்பட்ட சொல்லுவாங்க இல்லையா, பழங்காலத்து படங்கள், கிராமிய படங்கள், பழமையை பேசும் படங்கள், இந்த ஸ்கூலு காலேஜ் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் சூப்பராக கிடைக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு. இந்த சீரியல் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி அந்த ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஓடிடி சம்மந்தப்பட்ட கிடைக்கும். குறிப்பாக இவங்களுக்கு என்ன நடக்குன்னா, இவங்க இருக்கிறதுலேருந்து வேறு ஊரில் வேறு இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரினா வேறு இண்டஸ்ட்ரியில் போய் ஷைன் பண்ண அம்சம் இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரி டு வேறு ஒரு இண்டஸ்ட்ரி ஷைன் பண்ண இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இந்த ஆடெல்லாம் கூப்பிடுவாங்க. இந்த மீடியாவில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டு, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம்
அந்த மாதிரி ஆடுக்கு அட்வர்டைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரியல் எஸ்டேட்டுக்காரங்க தைரியமாக காலரை தூக்கி விட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்காங்க. அப்போ ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது. ரைட். தந்தையின் உடல்நிலை சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தாய் தந்தையின் உடல்நிலை இதெல்லாம் பெட்டர். ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்துருந்தாலும் தந்தைக்கு ஒரு பெட்டரான சூழ்நிலை வந்தாச்சு. தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருகிறோம். அது இது ரீதியாக ஆக மொத்தம் ஒரு செல்வநிலை செழிப்பை பெரிய காலகட்டம் வந்தாச்சு. நிறைய பேருக்கு குடும்பத்துல பிரிவுகள்ங்க சொல்லவே வேண்டாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமணமாகி ஒரு 6 மாசத்துல ஒரு 12 மாசத்துல இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள். கணவன் மனைவி நல்லா ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஒத்துமையா தான் இருப்பாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள்னால இவங்க 2 பேருக்கும் பிரிவினைகள் வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் யாரோ செய்கின்ற தவறுகளுக்காக தண்டனையை அனுபவித்தவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு 2 நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல போயிட்டார். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல போயிட்டார். அடுத்து அவரே தான் லாபாதிபதியும் கூட உங்களுக்கு. அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை, அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் வாழ்க்கையை கொஞ்சம் இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. எந்த ரிஷபராசி அன்பர்களா இருந்தாலும் சரி, நீங்க சொந்த வீட்டுல இருக்கிற மேடம் நான் வாடகை வீட்டுல இப்பதான் மாத்திட்டு வந்தேன் அப்படின்னா, இப்பதான் ஒரு 6 மாசத்துக்குள்ள மாத்திருக்கிறீங்கன்னா யாருமே மாற்ற வேண்டாம். நாங்க மாறி வீடு வாடகைக்கு வந்து ஒரு 3 வருடம் ஆச்சு 4 வருடம் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் தாராளமாக ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல வர்றதுனால அந்த இடமாற்றம்ன்றது உங்களுக்கு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்கள். நம்ம எதெல்லாம் வந்து மனசுக்குள்ள நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அதை நோக்கிய பயணம் தான் நம் வாழ்க்கை. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப ஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பதால் குடும்ப உறவுகளை ஒன்றுபடுத்துகிறார். குடும்பத்தில் தேவையில்லாத பிரிவு ஏற்படுது. எனக்கும் மனைவிக்கும் ஏன் சண்டை வருதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி கஷ்டம் வந்துட்டே இருக்கு. சும்மாவே கஷ்டம் வருது. எதுக்கு கஷ்டம் வருதுன்னே தெரில. அந்த கஷ்டம் நாங்கள் நல்லாவே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்துடுது. நான் சொல்கிறது அவளுக்கு ஒத்து வரல, அவள் சொல்கிறது எனக்கு ஒத்து வரல. என்ன காரணம்னு தெரில. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானம் சரியில்லை. அந்த குடும்பஸ்தானத்தை சரி பண்ணுறதுக்கு வந்திருக்காரு குரு. குரு வந்துட்டா, குரு வந்தால் கோடி புண்ணியம். குரு பார்வை கோடி புண்ணியம். குரு உங்களுக்கு எதை பார்க்கிறார், அதே 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஐ குரு பார்க்கும் பொழுது ஏற்கனவே அந்த 10ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது உருவாகிறது. நான் சும்மா ஒரு வாட்டர் வாஷ் கடை தான் ஆரம்பித்தேன். அந்த வாட்டர் வாஷ் கடை எவ்வளோ பெரிய கடையாகி இன்றைக்கி பெரிய ஷாப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து கார் சர்வீஸே பண்ணுறோம், லாங்கெலாம் பண்ணுறோம். யாராவது வர்றவங்க எங்கள் வண்டியை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய லாஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கேரளா சைடு போனீங்கன்னா தெரியும், போகும்போது லெஃப்ட்டில் உங்களுக்கு லாஞ்சுன்னு ஒன்று வரும். கீழே போய் வண்டியை நீங்கள் பெட்ரோல் போட்டு மேலே தூங்கிட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகலாம். இப்படிலாம் கடை புதுசு புதுசாலாம் ஐடியா, இந்த ஐடியா மாதிரிலாம் வரும். ஸோ உங்கள் தொழிலால் சிறக்க போகுது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு மருத்துவ சிகிச்சை அதை பார்க்கணும். இப்போ பொதுவாகவே மெடிசன் போயிட்டாலே இங்கிலீஷ் மெடிசன் பாருங்கள். இங்கிலீஷ் இருக்குது, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி. இது உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ இதில் ஒரு வளர்ச்சி உண்டு. இப்போ இந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்ட தொந்தரவுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ கடன் அடைக்கிறது அது மாதிரி. அப்போ இஎம்ஐ மீண்டு வர்றது மட்டும் இல்லாமல் கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் கையில் நகை சேத்திர யோகங்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வைக்கிறது. ஒரு சில பொருளை வந்து லாக்கரில் வச்சிடறோம். லாக்கரில் லாக்கர் வைக்கிறது எப்படின்னா, இருக்கிற பணத்தை கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறது ஒன்று, நகையை அழகு வைக்கிறது லாக்கரில் வைக்கிறது தான். அப்போ பேங்க் லாக்கர்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. அப்போ உங்கள் கையில் இருக்கிற நகை கையில் இருக்கிறது நேராக போய் லாக்கரில் போக போகுது. அது எப்படி போக போகுது நீங்கள் தான் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ரைட். இதில் 2-3 விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன். இப்போ மாணவர்கள் சொன்னேன். இதில் இந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் ஒரு சிலருக்கு கல்யாணம் டக்குன்னு பேசிடுவாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக அந்த டாக்டர் சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்களுக்கு திருமணம் அந்த எம்பிபிஎஸ் முடிச்சிருப்பாங்க. அடுத்து படிக்கும்போது திருமணம் பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ புதுசாக ஒரு ஸ்தாபனங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அம்சங்கள் வந்துடும். புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஜென்மசனி வரல, குரு பார்வை நல்லபடியாக இருக்குது, குயிக்காக பண்ணுங்கள். அப்போ இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் சம்மந்தப்பட்டது, பெருமாளோட அம்சங்கள் வழிபாடு, லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகரில் பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே இருக்கிறது, அரச மரம், ஆலமரம் அது கீழே இருக்கிறது. இல்லை இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா
சக்தி கணபதி இல்லை செல்வ கணபதி இந்த மாதிரி ஒரு விநாயகர் பெயரில் வரும். நிறையா சிவனுக்கு எத்தனை பேருக்கு மாதிரி வரும். இது மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு தெய்வங்கள் வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்தாகணும். சனி 5ஆம் வீட்டுக்கு வந்தால் குலதெய்வம் அழைக்குதுன்னு சொன்னோம். குலதெய்வத்துக்கு உண்டான படையல்கள் ஏதாவது வைக்க வேண்டியதுதான் பாருங்கள். குறிப்பாக முன்னோர்கள் திதிகள் பெண்டிங் இருக்கும் நிறைய ரிஷபராசிகளுக்கு. திதிகளை கொடுத்து வெளியே வர வேண்டிய காலகட்டம். ரைட். இப்போ உங்கள் ராசியான எண்கள் பார்த்திங்கன்னா 6, 5, 8ஆம் நம்பர். இந்த டைம் 8 விழுந்தவனுக்கு 8 தான் தூக்கி விட போகுது. தைரியமாக பண்ணுங்கள். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த ஃபர்னிச்சரு, டிவி, புது புது கேஜெட்ஸ்லாம் வாங்க தோணும். இது தேவையானு பார்த்துட்டு வாங்க. விரைய செலவுகள் பண்ண வேண்டாம். நீங்க ரிஷபராசி என்பர்கள் என்னத ஒரு மனதுல ஒரு கவனமா வச்சிருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல வர்றதுனால நீங்க யதார்த்தமான பேச்சுகள் கூட அந்த குடும்பத்துல ஏதாவது தேவையில்லாத தவறான ஒரு முடிவுகளை எடுக்க வச்சிரும். என்னைக்குமே கோவப்படாதவங்க இன்னைக்குதான் கோவப்படுவாங்க. இது ஏற்கனவே எங்களுக்கு நடந்துருச்சு மேடம், இந்த மாதிரிதான் இருந்தது எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் வார்த்தையில நிதானமா இருந்துக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு நகரும் போதுதான் உங்களுக்கு சில தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு லாபம். தொழில் விஷயத்துல பாத்தீங்கன்னா, நீங்க அங்க போய் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் தொழில் செய்றீங்களோ, இல்ல புதுசா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு கன்சல்டன்சி பிசினஸ் வேர்ல்டு வைடு, அதாவது இன்டர்நேஷனல் வைடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதற்குண்டான ஆயத்தங்கள் எத்தனங்கள் எல்லாமே மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுல ஸ்டூடெண்டா போனவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு. இது நாள் வரைக்கும் தேடின வேலை கிடைக்காது, இனிமேல் அந்த வேலை முக்கியமா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல ஒரு புதிதான ஒரு தொழில் முயற்சியை எடுக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் வேலையே செஞ்சுட்டு இருப்பீங்க. நிறைய ஒரு அலைச்சல்களுக்கு இடையில, குடும்ப பொறுப்புகளுக்கு இடையில இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த வேலையிலிருந்து ஒரு விடுதலை ஆகி நம்மளும் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கணிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா தற்காலிக கிரகங்களின் நிலவரம், அதுதான் கோச்சாரம் சொல்லுவோம். அந்த கோச்சாரத்தின் பலன்களை தான் நம்ம இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது, இல்ல கேது தசை நடக்குது அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு அதற்குண்டான பலன்களை மாற்றி அமைக்கும். உங்களுக்கு கேது தசை நடக்குது அப்படின்னா, இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கேது பகவான் இப்ப 4ஆம் இடத்திற்கு வர்றாரு. அப்போ புதிதாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே இடத்தை நம்ம சனி பகவானும் கோச்சாரத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த சொத்துக்கள்ல கொஞ்சம் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்படி அந்த தசாபுத்தியின் படிதான் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும்.